இது விழித்தீயில் ஒரு தவம் அத்தியாயம் 6. இந்திரசேனா சொன்னதை கேட்ட யாழ்மொழிக்கு கிட்டத்தட்ட மயக்கமே வந்துவிட்டது. இளவரசி, நீங்கள் தெரிந்துதான் பேசுகிறீர்களா? காலையில் பலமுறை யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியில் சென்றிருக்கிறோம், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஆனால் இன்று என்னால் முடியாது இளவரசி. அரசர் என்னை தூக்கிலிடுகிறாரோ இல்லையோ, தாங்கள் செய்யும் அட்டுழியத்தில் உண்டாகும் பயத்தில் நானே தற்கொலை செய்து கொள்வேன் போல என்று அவள் படபடவென பொரிந்து கொண்டே போக, இந்திராவோ பாவமாக பார்த்தாள். அப்படி சொல்லாதேயாள். நான் மட்டும் இப்போது வீராவை பார்க்காவிட்டால் உறக்கமே செல்லாது எனக்கு. சிறிது நேரம்தான், வேகமாக சென்று பார்த்துவிட்டு உடனே வந்து விடலாம், சரியா? முடியாது என்று மட்டும் சொல்லாது. என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். என்னை நம்ப மாட்டாயா நீ என்று இந்திரசேனா கேட்ட விதத்தில் யாழ்மொழியால் மறுக்கவும் முடியவில்லை. ஐயோ இளவரசி, உங்களை நான் நம்பாமல் வேறு யார் நம்புவார்கள்? சரி, வருகிறேன். முடியாது என்றால் விடவா போகிறீர்கள் என்று எரிச்சலாக முணுமுணுத்தவாறு இந்திரசேனா கொடுத்த ஆடையை அணிந்து கொண்டாள் மற்றவள். இப்படிப்பட்ட ஆடைகளை எல்லாம் எங்கிருந்துதான் கண்டுபிடிக்கிறீர்களோ? மந்திரவாதி போல் இருக்கிறேன் என்று யாழ் முணுமுணுக்க, இப்போது எப்படி இருந்தால் என்ன? பெண் பார்க்கவா போகிறார்கள் நம்மை? யாருக்கும் தெரியாமல் இருந்தால் போதும். அந்த ஆடை எப்படி இருந்தால் என்ன? சரி, வா வா. காவலர்களின் கண்களுக்கு சிக்கும் முன் சீக்கிரமாக அந்த ரகசிய பாதையின் கதவுக்கு சென்று விட வேண்டும் என்று தோழியை யாருக்கும் தெரியாமல் அழைத்து சென்றாள் இந்திரசேனா. அவள் அழைத்து செல்லும் பாதையை கவனித்தவளுக்கு விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்து கொண்டன. அரண்மனையில் யாரும் பயன்படுத்தாத ஒரு அறைக்குள் இருந்த ரகசிய கதவை திறந்து படிக்கட்டுகள் வழியே கீழ்ப்பகுதிக்கு செல்ல அங்கு ஒரு பாதை அமைக்கப்பட்டு வெளியே செல்வதற்கான வழியும் இருந்தது. இங்கு இப்படி கூட வழிகள் இருக்கிறதா? இத்தனை வருடங்கள் இங்குதான் இருந்தேன், எனக்கு கூட தெரியவில்லை. அரண்மனைக்குள் இருக்கிறேன் என்றுதான் பெயர், எந்த ரகசியமும் எனக்கு தெரியவில்லை என்று யாழ்மொழி அதிர்ச்சியில் வாயை பிளக்க, அரச பரம்பரையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் யாழ். ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அரசரும் அவருக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் தப்பித்து செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட வழி இது. அனைவருக்கும் தெரிந்தால் இக்கட்டான சூழ்நிலையில் தப்பித்து செல்ல முடியாது அல்லவா? அதற்காகத்தான் நீ எதுவும் பெரிதாக யோசிக்காதே என்ற இந்திரசேனா அந்த பாதையின் முடிவுக்கு கிட்டத்தட்ட அவளை அழைத்தே வந்திருந்தாள். ஆனால் யாழ்மொழிக்குத்தான் இதெல்லாம் புதிதாக இருந்தது. பின் இருவரும் யாருடைய கண்களிலும் சிக்காமல் ஊருக்குள் நுழைய கிட்டத்தட்ட இரவு தாமதமாகி இருந்ததால் எல்லா வீட்டு கதவுகளும் பூட்டப்பட்டிருந்தன. ஐயோ இளவரசி, ஏதாவது பேய் பிசாசு இருந்து விட போகிறது. தங்களுக்கு பயமாகவே இல்லையா? கேளுங்கள், இப்போதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. பாருங்கள், திரும்பி போய்விடலாம் என்று யாழ் பயந்தபடி அழைக்க, ஐயோ யாழ், நான் தான் உன்னுடனேயே இருக்கிறேனே, எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு எதுவும் நேர நான் விடமாட்டேன், போதுமா என்று சுற்றி முற்றி தன்னவனை தேடியபடியே கூறினாள் இந்திரா. நீங்கள் இருப்பதுதான் என் பயமே என்று முணுமுணுத்தவள், தங்களுக்கு வீராவின் வீடு எங்கிருக்கிறது என்று தெரியும் அல்லவா? பாருங்கள், சீக்கிரமாக சென்று தாங்கள் பேச வேண்டியதை பேசிவிட்டு திரும்பி வந்து விடலாம் என்று கூற, இல்லை தெரியாது, இனிமேல் தான் தேட வேண்டும் என்று மற்றவள் சொல்ல, யாழ்மொழிக்கு இவளை என்ன செய்தால் தகும் என்றுதான் நினைக்க தோன்றியது. இரு பெண்களும் மறைந்தவாறு வீராவை தேடிச் செல்ல, இங்கு காட்டுப்பாதைக்குள் ஓட ஆரம்பித்த வீராவோ எப்படியோ ஊருக்குள் வருவதற்கான வழியை கண்டுபிடித்து ஊருக்குள் புகுந்துவிட அவனை விடாது துரத்தி வந்தான் லியோ. தலை தெறிக்க ஓடி வந்த வீராவுக்கு தன் இடத்தை பார்த்ததும் கேலியாக இதழ்கள் வளைய, இதுக்கப்புறம் அவனால என்ன பிடிக்கவே முடியாது என்று வாய்விட்டே சொல்லிக் கொண்டவன் அங்கிருந்த குடிசைக்குள் ஓடி மறைந்திருக்க, மற்றவனுக்கு எந்த திசையில் செல்வது என்று கூட தெரியவில்லை. கையில் இருந்த துப்பாக்கியை இறுக்கி பிடித்தவாறு அவன் மெல்ல செல்ல, இங்கு ஒரு கிணற்றுக்கு பின்னே மறைந்திருந்தவாறு எட்டி பார்த்த இரு பெண்களின் விழிகளுக்கும் அவனின் முகம் அந்த நடுநிசி இருட்டில் கொஞ்சமும் தெரியவில்லை. ஐயோ இளவரசி, யார் அவன்? திருடனாக இருப்பானோ? கடவுளே, இவர்கள் யாரும் என்னை உயிருடன் அரண்மனை செல்ல விட மாட்டார்கள் போலவே. நீ மட்டும் என்னை பாதுகாப்பாக அரண்மனை கொண்டு சேர்த்தால் நான் உனக்கு எத்தனை தேங்காய் வேண்டுமானாலும் உடைக்கிறேன், உனக்கு எவ்வளவு படையல் வேண்டுமானாலும் போடுகிறேன் என்று இரு கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி யாழ்மொழி வேண்டிக் கொள்ள, இப்போது லேசாக இந்திரசேனாவுக்கும் பயம் எட்டி பார்க்கத்தான் செய்தது. அடடா, என் ஆசைக்காக நானே இவளை வம்பில் சிக்க வைக்கப் போகிறேன் போல். வீரா, இங்குதான் இருக்கிறாயோ? நான் எப்படி சந்திப்பேன்? நடுவில் இந்த திருடன் வேறு, நேரம் காலம் தெரியாமல். ச்சே,
என்று உள்ளுக்குள் யோசித்தவள் தோழியை அழைத்து கொண்டு மெல்ல கோயிலை நோக்கி செல்ல, வீராவும் மெல்ல கோயிலின் பின்புறம்தான் நின்றிருந்தான். இரு பெண்கள் கோயிலுக்குள் நுழைவதை லியோ கண்டுவிட, விழிகளை சந்தேகமாக சுருக்கியவன் வேகமாக அத்திசை நோக்கி வந்தான். அப்போதுதான் அவன் வருகிறானா இல்லையா என எட்டி பார்த்த வீராவுக்கு இந்திராவை அங்கு பார்த்ததுமே அவள் தன்னவள்தான் என புரிந்து போக ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் நின்றான் வீரா. இவ இந்த நேரத்துல இங்க என்ன பண்றா? அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையில இவ இப்போ அரண்மனையை விட்டு வெளியே வந்திருக்கான்னா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஆனா ஆனா இப்போ இதெல்லாம் பத்தி யோசிக்க நேரம் இல்லையே. அந்த வெள்ளக்காரன் கண்ணில் இந்திரா படக்கூடாது, அதுக்குள்ள எப்படியாச்சும் இவளை காப்பாத்தணும் என்று தீவிரமாக யோசித்தவன் அவர்களையே மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்க, லியோவோ அதிரடியாக கோயிலுக்குள் நுழைந்தான். ஆனால் அங்கு யாருமே இல்லை. ஏற்கனவே ஏதோ ஒரு நிழல் தங்களை நெருங்கி வருவதை கண்ட யாழ்மொழி வேகமாக இந்திராவை இழுத்து கொண்டு ஒரு பெரிய கோயில் தூணிற்கு பின்னால் மறைந்து கொள்ள, வீராவும் மெல்ல அவர்களை நெருங்கினான். இன்னைக்கு நான் விட போறதில்ல என்று லியோவோ பற்களை கடித்தவாறு வீராவை தேட, அப்போதுதான் அவனை விழிகளை சுருக்கி உற்று பார்த்த யாழ்மொழிக்கு அந்த ஆங்கிலேயன் யார் என புரிந்தது. ஐயையோ, இவனா என்று அவள் அதிர்ந்து போய் வேகமாக இந்திராவை திரும்பி பார்க்க, அங்கு அவள் இருந்தால்தானே. இளவரசி, சுத்தம் என்று அதிர்ந்து போய் தேடிக்கொண்டே முன்னே சென்றவளின் கரத்தை ஒரு வலிய கரம் பிடித்திழுக்க, அவனின் மார்பிலேயே சென்று மோதி நின்றாள் யாழ்மொழி. ஐயையோ என்று நெற்றியை தேய்த்து விட்டவாறு அவள் நிமிர்ந்து பார்க்க, யாழ்மொழி அதிர்ந்தாலோ இல்லையோ அந்த இடத்தில் அவளை எதிர்பார்க்காது லியோதான் அதிர்ந்து நின்றான். ஓடிவிடியாள் என்று அவளின் மூளை எச்சரிக்க, அவனிடமிருந்து தப்பித்து ஓட போனவளை மீண்டும் பிடித்து இழுத்தவன் அவளை சுவற்றில் சாய்த்து இரு பக்கமும் அணை கட்டி கொள்ள, பயத்தில் எச்சிலை விழுங்கி கொண்டாள் அவள். அதே நேரம் இந்திராவின் வாயை பொத்தி வீரா தன்னோடு அணைத்திருக்க, இந்திரசேனாவிற்கு நடப்பை உணரவே சில நிமிடங்கள் தேவைப்பட்டன. நான் தான் இந்திரா, பயப்படாதே என்று அவன் மெல்ல அவள் காதில் கிசுகிசுக்க, தன்னை ஆசுவாசப்படுத்தியவாறு திரும்பி அவனை பார்த்தவள் வீரா என்று அழைத்தவாறு அவனை அணைத்து கொள்ள, இதை எதிர்பார்க்காதவனாய் சிலையாகி விட்டான் அவன். அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு பயந்து ஓடி வந்து கொண்டிருந்தவன் நீதானா வீரா? நிஜமாகவே நான் பயந்தே போய்விட்டேன். ஆனால் அவன் ஏன் உன்னை துரத்துகிறான் என்று அவனை அணைத்தவாறு அவள் கேட்க, அவனுக்கு தான் பேச்சே வரவில்லை. அது அது வந்து இந்திரா என்று அவனின் வார்த்தைகள் தடுமாற, எதற்கு இத்தனை தடுமாற்றம் என்று கேட்டுக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தவள் அப்போதுதான் அவனுடைய முகத்தை பார்த்துவிட்டு தான் செய்யும் காரியத்தை உணர்ந்தாள். நாக்கை கடித்து கொண்டவாறு மெல்ல அவனிடமிருந்து அவள் விலக, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற இந்திரா என்று கேட்டான் சந்தேகமாக. தங்களை பார்க்கத்தான் என்று அவள் தயங்கியவாறு சொல்ல, ஒரு கணம் அதிர்ந்து விழித்தவன் பின் குறும்பாக புன்னகைத்தான். என்னை பார்க்கறதுக்கு நடுராத்திரி அரண்மனையை விட்டு வெளியில வர்ற அளவுக்கு இளவரசிக்கு தைரியம் வந்துடுச்சா? ஆச்சரியமா இருக்கே என்று அவன் போலியாக ஆச்சரியப்படுவது போல் விழிகளை உருட்ட, அவனை முறைத்து பார்த்தவள் உதட்டை சுழித்தவாறு திரும்பி செல்ல போனாள். உடனே அவனை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டவன், கொஞ்சார இப்ப போக முடியாது, அந்த வெள்ளைக்காரன் என்னதான் தேடிட்டு இருக்கான் பார்த்தல்ல, இப்ப போனேன்னா நீயும் சேர்ந்து மாட்டிக்குவ, இளவரசின்லாம் அவன் பார்க்க மாட்டான் என்று குரலை தாழ்த்தி அவன் சொல்ல, அப்போதுதான் யாழ்மொழியின் ஞாபகம் வந்தவளாக சுற்றி முற்றி தேட ஆரம்பித்தாள் அவள். வீராவோ தன்னவளை கேலியாக பார்க்க, ஐயோ யாழ், எங்கே அவள்? என்னுடன் அல்லவா வந்தாள்? நான் அவளை தொலைத்து விட்டேனா? சத்தியம் செய்து அழைத்து வந்தேனே, ஐயையோ என்று நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு அவள் பதற, இங்கு லியோவின் பார்வைக்கு முன் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தாள் யாழ்மொழி. நான் போக வேண்டும், என்னை விடு என்று அவள் சொல்ல முயற்சிக்க, மேலும் அவளை நெருங்கி நின்றான் லியோ. ஏனோ அவனின் நெருக்கத்தில் மூச்சு விடக்கூட சிரமப்பட்டவளாக அவள் அதிர்ந்து போய் நிற்க, நீங்க என்ன பண்ற என்று அழுத்தமாக கேட்டான் அவன். அது நான் இங்கு என்று என்ன சொல்வதென்று புரியாமல் யாழ் தடுமாற, அவளை விழிகளை கூர்மையாக்கி சந்தேகமாக பார்த்தவன், நீயும் புரட்சி செய்கிறவ ஒருத்திதானா? எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும்
அந்த புரட்சிக்காரங்கள்ல ஒருத்தி தான்ல. இப்போ என்கிட்ட இருந்து தப்பிச்சவனும் கண்டிப்பா ஒன்ன சேர்ந்தவனாதான் இருக்கணும். இந்த நேரத்துல நீ இங்க சுத்திட்டு இருக்கன்னா இதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? உனக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல, உண்மைய சொல்லு என்றான் கர்ஜிக்கும் குரலில். அவன் சொன்னதை கிரகிக்கவே அவளுக்கு சில நிமிடங்களாக. உடனே சுதாகரித்தவள், என்ன புரட்சியா? சாதாரண பூச்சியை பார்த்தாலே பயந்து நடுங்கும் நான் புரட்சி குழுவில் இருக்கிறேனா? வாய் இருக்கிறது என்று கண்டதையும் பேசாதீர்கள். நானெல்லாம் அதெல்லாம் செய்யவில்லை என முயன்று தைரியத்தை வரவழைத்து பேசினாள் யாழ்மொழி. தலையை சற்று சரித்து அவளை ஆழ்ந்த பார்வை பார்த்தவன், அப்போ இந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம இங்க எதுக்காக சுத்திட்டு இருக்க? பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசினா எல்லாத்தையும் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு தப்பிச்சு போற நீ. நெவர். இந்த தடவை நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன். நான் அப்பவே நோட் பண்ணிட்டேன். உன் கூட இன்னொருத்தர் இருந்தாங்க. அவங்க எங்க? யார் அவங்க? இப்ப மட்டும் நீ அந்த மத்தவங்க யாருன்னு சொல்லல என்று கிட்டத்தட்ட அவன் உரும. அவன் பேசியது பாதி புரிந்தும் புரியாமலும் இருந்தது அவளுக்கு. மிரட்சியாக அவனை பார்த்த யாழ்மொழிக்கு உண்மையை சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. மீண்டும் தைரியத்தை வரவழைத்து அவனை முறைத்து பார்த்தவள், நான் எதற்கு தங்களிடம் சொல்ல வேண்டும்? அது என் தனிப்பட்ட ரகசியம். முதலில் என்னை விட்டு தள்ளி நில்லுங்கள். நான் போக வேண்டும். தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரமில்லை என்று விட்டு அவனது கரத்தை அவள் தட்டிவிட மின்னல் வேகத்தில் மீண்டும் அவளை சுவற்றில் சாய்த்து அவள் தாடையை பற்றி தன் முகம் நோக்கி நிமிர்த்தினான் லியோ. ஹவு டேர் யூ? என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் இப்படி பேசினது கிடையாது. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சாதாரண பொண்ணு, அதுவும் ஒரு சர்வெண்ட். நீ என்ன எதிர்த்து பேசுறியா என்று விழிகள் சிவக்க பேச யாழ்மொழிக்கு பயத்தில் விழிகள் கலங்கி கண்ணீர் கன்னத்தின் வழியே உருண்டோடியது. என்ன விடு என்று உதடுகள் துடிக்க பயத்தோடு அவள் சொல்ல, அவளை நெருங்கி நின்றிருந்தவனுக்கும் அவளுக்கும் வெறும் நூலிடைவெளிதான். இருவரின் மூச்சு காற்றும் கலக்க அவளின் முகத்தையே பார்த்திருந்த லியோவின் கோப முகம் அவளின் அழகில் மெல்ல மறைந்து மென்மையை தத்தெடுத்தது. ஏனோ அவளின் விழிகளை விட்டு அவனால் பார்வையை திருப்பவே முடியவில்லை. தன்னை மறந்த நிலையில் அவளையே லியோ பார்த்திருக்க அவனின் முகத்தில் தெரியும் மாற்றத்தையும் அவளின் தாடையை பற்றியிருந்த அவனுடைய கரங்களில் உணர்ந்த தளர்ச்சியையும் உணர்ந்த யாழ்மொழிக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவனை தள்ளிவிட்டு ஓடப்போக சுதாகரித்தவன் அவளை பாய்ந்து பிடித்து முழங்கையை பற்றி இழுத்து அவள் கரத்தை மடக்கி பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். அதான பார்த்த, கொஞ்சம் அசந்ததும் என்னையே ஏமாத்த பாக்குறல்ல? சும்மா சொல்லக்கூடாதுடி. அழகு மட்டும் இல்ல, உனக்கு தைரியமும் ஜாஸ்தி தான். இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. உன்னால நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கேன். இப்போ புரட்சிக்காரங்க தப்பிச்சு ஓடுற நேரமா பார்த்து நீயும் திருட்டுத்தனமா இங்க மாட்டிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா என்று கிட்டத்தட்ட அவன் மிரட்ட அவனின் பிடியில் உண்டான வலியில் முகத்தை சுருக்கியவளுக்கு பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அது என் காதலனை சந்திக்க வந்தேன், அவ்வளவுதான் என்று அவள் இந்திராவை காட்டி கொடுக்காமல் தான் காதலிப்பதாக சொல்லிவிட சில கணங்கள் அவளை வெறித்து பார்த்திருந்தவனுக்கு தான் என்ன உணர்கிறோம் என்றே தெரியவில்லை. அவனோ மெல்ல அவளை விட்டு, காதலிக்கிறாயா? யார் அவன் என்று இறுகிய குரலில் கேட்க, அது சந்தையில் வேலை செய்யும் ஒருவன்தான். அவனை காணத்தான் அரண்மனையை விட்டு என் தோழியை அழைத்து கொண்டு வெளியில் வந்தேன். அவன் அவன் யாராக இருந்தால் தங்களுக்கு என்ன? தாங்கள் யாரை தேடி வந்தீர்களோ அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சத்தியமாக என்னை நம்புங்கள். நான் என் காதலனை பார்க்கத்தான் வந்தேன் என்று வெடுக்கென சொல்லி உதட்டை சுழித்தாள் யாழ். லியோ எந்த பதிலும் சொல்லவில்லை. இறுகிய முகமாக அவளை பார்த்திருந்தவனுக்கு காரணமே இல்லாமல் மனம் வெறுமையாக இருப்பது போல் இருந்தது. அதே நேரம் வீராவோடு சேர்ந்து தூணிற்கு பின்னே மறைந்திருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த இந்திரா, என் தேவைக்காக அழைத்து வந்து அவளை பிரச்சனையில் சிக்க வைக்க எனக்கு விருப்பமில்லை வீரா. நான் இப்போதே சென்று அவளை அழைத்து கொண்டு அரண்மனை திரும்புகிறேன். கிடைத்தால் மறுபடியும் சந்திக்கலாம் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு நகரப்போக அவள் கரத்தை பற்றி இழுத்தான் வீரா. அவளின் பின்னந்தலையை பற்றி அவள் இதழில் அழுத்த முத்தத்தை பதித்துவிட்டு விலகியவன், திரும்பவும் பார்க்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கட்டும் என்று சொன்னவாறு அந்த இடத்திலிருந்து ஓடி மறைந்திருக்க வெட்கத்தில் சிவந்த முகத்தை மறைத்தவாறு தோழியை தேடிச் சென்றாள் அவள்.
இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.